பொன்மணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடத்திற்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அங்கே பேசினது அவங்களுடைய இணையதளத்தில் அப்படி இல்லைனா அவங்களுடைய யூடியூப்பில் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அதற்கு முன்பாக அங்கே பேசின ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி கண்டிப்பாக இந்த நேரத்தில், குறிப்பாக இந்த மகளிர் தினம் என்பது 8ஆம் தேதி கடந்து சென்று விட்டது. அதன் பிறகு இது பேச வேண்டிய ஒரு கட்டாயமாக மனதில் தோன்றுகிறது. அந்த ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரி அப்படின்னு சொன்னோன்னா இது கதை கிடையாதுங்க, யதார்த்தம், வாழ்க்கையில் நடந்தது. எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் வாழ்க்கையில் தடுமாறி கொண்டிருக்கும் இளைஞர்களும் மாணவர்கள், அடுத்ததாக சாதிக்க விரும்பும் மாணவர்கள் எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு பதிவாக இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தருணம் இருக்கும், உன்னால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த தருணம். உலகமே நமக்கு எதிராக திரும்பி இருக்கிற மாதிரி ஒரு யோசனை இல்லாட்டி ஒரு பார்வை நமக்குள் வரும். அந்த ஒரு பார்வையிலிருந்து ஒரு மனிதன் தப்பிப்பது என்பது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. எப்படி என்னுடைய நண்பர்கள் என்னை நம்பாமல் போனாங்க, எப்படி என்னுடைய உறவுகள் என்னை நம்பாமல் போனது, எப்படி என்னுடன் வேலை பார்க்கும் நபர்கள் என்னை நம்பாமல் போனார்கள், இந்த மாதிரியான கேள்விகள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புல்லட் நம்ம மேலே பாயிற மாதிரி துளைத்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்வியிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு சாதனையாளனாக எப்படி மாற முடியும், ஒரு சாதனை பெண்மணியாக எப்படி மாற முடியும், ஒரு மாணவன் அவனுடைய அந்த இலக்கை எப்படி அடைய முடியும், ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா? எப்பவுமே நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த அப்படி இல்லையா யாருடைய வாழ்க்கையிலாவது இப்படி நடந்திருக்கா என்பதை உற்று கவனிப்போம். அப்படி உற்று கவனித்தால் என்றால் ஒரு பெயர் நம் முன்னே வருகிறது. அவருடைய பெயர் தான் அருணிமா சின்ஹா என்கிற ஒரு வீர பெண்மணி. அருணிமா சின்ஹா இந்த பெயர் பலருக்கும் புதிதாக இருக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்திய நாட்டை சேர்ந்தவர் தான் அருணிமா சின்ஹா. 23 வயது. 2011 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 23 வயது ஆகிறது. பெரிய ஆளா என்று கேட்டால் அவங்க பெரிய ஆளு தான். அருணிமா சின்ஹா என்பவர் ஒரு நேஷனல் வாலிபால் பிளேயர். இந்திய லெவலில் வாலிபாலுக்காக அவங்களுடைய தகுதியை பெரிய அளவில் வளர்த்து கொண்டவர் என்று சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வாலிபால்லாம் விளையாண்டதுனால என்ன நடக்குது, ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. அதுக்கான இன்டர்வியூக்காக லக்னோவிலிருந்து டெல்லிக்கு பத்மாவதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் ஏறி போயிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் இதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், எதிர்காலத்தை நோக்கி, நம்முடைய வேலையை நோக்கி, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக. இப்படியான ஒரு பயணம் அருணிமா சின்ஹா வாழ்க்கையிலும் நடந்தது. ஸோ லக்னோவிலேருந்து டெல்லி போகிற இடத்துல கொஞ்சமாக ட்ரெயின் எங்கெல்லாமோ நிற்குது. அவங்களுக்கு பெருசாலாம் தெரியலை, நார்மலாக நம்ம எப்படி இருப்போமோ அப்படியே இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பயங்கரமாக சப்தம் கேட்குது. என்னடா சப்தம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய விதமான கொள்ளைக்காரர்கள், வழிப்பறியாளர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுறாங்க. 2011ஆவது வருடம். எல்லாத்தையும் அடித்து பிடிச்சு அவங்களுடைய பணம், காசு, நகை இது எல்லாத்தையுமே வாங்குறாங்க. அருணிமா சின்ஹா கழுத்தில் ஒரு டாலர் இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து வந்த ஒரு திருடன் நேராக அருணிமா சின்ஹா கழுத்தில் கை வைக்கிறான். அப்படி கை வைக்கும்போது இவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு விளையாட்டு வீராங்கனை. அவங்க அந்த ஒரு பலம் அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நமக்கும் அந்த பலம் இருக்குது. நமக்கு எதிராக யாராவது செயல்படுகிறார்கள், நிறைய விதத்தில் நமக்கு எதிராக எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னா நமக்குள்ள ஒரு பலம் நம்மளை அறியாமலேயே வரும். அதே மாதிரியான ஒரு பலம் அருணிமா சின்ஹா அவர்களுக்கும் வந்தது. அந்த திருடனை தட்டி விடுறாங்க. அப்படி தட்டி விட்ட உடனே அந்த திருடன் கீழே விழுந்துடுறான். அப்படி கீழே விழுந்த உடனே அதை பார்த்துட்டு இருக்கிற வேற கொஞ்சம் திருடர்கள் நேராக எல்லாருமே அருணிமா சின்ஹா அவர்களிடம் வருகிறார்கள். வந்து அருணிமா சின்ஹாவை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அவங்க கழுத்தில் இருக்கிற அந்த டாலர் எல்லாமே எடுக்கிறாங்க. கடைசியாக இந்த ட்ரெயினை விட்டு என்ன செஞ்சிடறாங்க, தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அவ்வளோதான், அவங்க கிட்ட இருந்து எடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நபர்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய வேலையை காதலிங்கள், உங்களுடைய அலுவலகத்தை காதலிக்காதீர்கள். ஏன்னா உங்களுடைய அலுவலகம், உங்களுடைய ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட இருந்து எவ்வளோ அவுட்புட்டை வாங்க முடியுமோ அவ்வளோ அவுட்புட்டை வாங்கிட்டு கச்சையாக நீங்கள் மாறிய பிறகு உங்களை இந்த ட்ரெயினிலிருந்து எப்படி அருணிமா சின்ஹா வீழ்த்தப்பட்டாரோ அதே போல வீழ்த்தப்படுவீர். ஸோ அருணிமா சின்ஹா அப்படியே போய் கீழே விழுகிறாங்க. கை, கால் எல்லாத்துலேயுமே அடி, சரியான கை எலும்புலாம் உடஞ்சிருச்சு. வேறு வழியே இல்லாமல் அப்படியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பக்கம் இருந்து வேறொரு ட்ரெயின் அவங்க படுத்திருக்கிற இல்லாட்டி அவங்க கீழே விழுந்து கிடக்கிற அந்த ஒரு ட்ரெயின் ட்ராக்கில் வந்துட்டு இருக்கு. அவங்க கை உடஞ்சிருக்கு, அவங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே கிடையாது. இரவு 7 மணி, என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியலை. வாழ்க்கையினுடைய போராட்டம். எந்திரிச்சு நடந்தோம்னா ஜெயிச்சிடலாம், அப்படி இல்லைனா உயிர் பிழைத்து விடலாம். ஆனால் அப்படியே படுத்திருந்தோம்னா அந்த ட்ரெயின் அவங்க மேலே ஏறி இறங்கி போயிட்டே இருக்கும். ஸோ உடஞ்ச கையை வச்சு கொஞ்சமாக ஊந்து போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் இருக்கா என்பது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்த பிறகு இதை விட்டால் வேறு வழியே இல்லை என்று சொல்லி அந்த உடஞ்ச கையை அப்படியே குத்தி அப்படியே கொஞ்சம் அப்படியே தள்ளி போகிறாங்க.
அந்த ட்ரெயின் அப்படி பாஸ் ஆகி போகுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்களுடைய வலது காலில் இந்த ட்ரெயின் ஏறி இறங்கி போயிருச்சு. ஸோ ரத்தம் சொட்டுகிறது, வலி, உயிர் போகிற வலி, கையெல்லாம் உடஞ்சிருக்கு, கால் இல்லை, ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது, உதவுவதற்கு யாருமே இல்லை, இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி அருணிமா சின்ஹா மனதில் அப்போது எழுந்திருக்கும். இல்லை, நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி கூச்சல் போடுறாங்க. இனி யாராவது காப்பாத்துங்க, என் வாழ்க்கையிலிருந்து யாராவது என்னைய உயர்த்தி செல்லுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கூப்பாடு நிறைய பேருக்கு கேட்கவே இல்லை. நாம போடுற கூப்பாடு கூட அப்படிதான் இருக்கும். சில நேரங்களில் நமக்காக உதவி செய்யறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் நம்முடைய கை கால் திறனாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருணிமா சின்ஹா சப்தம் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். 1 மணி நேரம் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ரயில்வே டிராக்ல அப்படியே படுத்து கிடக்காங்க. யாரோ ஒரு நல்ல மனிதர் அந்த வழி வரும்போது பெண் குரல் கேட்கிறதே, அதுவும் முணுமுணுப்பாக கேட்கிறதே அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க அருணிமா சின்ஹா. அவங்களுக்கு அது அருணிமா சின்ஹா என்பது தெரியாது. ஆனா ஒரு பெண் அடிபட்டு கிடக்காங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் பேகை செக் பண்றாங்க. பேகை செக் பண்ணும்போது தான் அது அருணிமா சின்ஹா நேஷனல் வாலிபால் பிளேயர் அப்படிங்கிறது தெரிய வருது. தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. 3 மாதங்கள் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 3 மாதங்களிலும் அவர்களுக்கு கால் என்பது துண்டாக்கப்பட்டது. ட்ரீட்மெண்ட் முதல் பகுதியிலேயே கால் துண்டாக்கப்பட்டு அவர்களுக்கு செயற்கை கால் வைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளிலும் இந்த மருத்துவமனை ஈடுபட்டது என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, அருணிமா சின்ஹா வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது ஏதோ சில நபர்கள் வந்து உதவினார்கள். அதே மாதிரி தான் நம்முடைய ஒரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதாவது நல்ல மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். இந்த வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவுவதற்காக தயாராக நிறைய மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸோ அருணிமா சின்ஹா அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க காதுபடையே சொல்கிறாங்க. போலீஸ் இதை எப்படி விசாரிச்சாங்க அப்படின்னா, இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு அவமானமும் இந்த அருணிமா சின்ஹாவுக்கு வருகிறது. ஸோ அவங்க அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. நான் தற்கொலை பண்ண போகலப்பா, இப்படி வந்து நிறைய பேர் வந்து திருட வந்தாங்க, என்னை கீழே அடிச்சு போட்டாங்க, கடைசி அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. 25,000 ரூபாய் நம்முடைய அரசாங்கம் சார்பாக அருணிமா சின்ஹா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது 2011 வருடம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதன் பிறகு ரொம்ப விதமான சர்ச்சைகள் நேஷனல் லெவலில், சோஷியல் மீடியா லெவலில் அருணிமா சின்ஹா அவர்களுடைய பெயர் அடிப்பட்ட உடனே 2 லட்சம் ரூபாய் இழப்பீடாக கொடுக்கப்படுகிறது. ரயில்வேல அவங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்கிறார்கள். ஆனால் அருணிமா சின்ஹாவை பார்க்குற எல்லா நபர்களுமே ஐயோ இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே, சார் எப்படி இருந்த பொண்ணு, எப்படி விளையாண்ட பொண்ணு, இந்த மாதிரி குத்தியே காணிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி நிறைய பேர் குத்தி காண்பிப்பாங்க. என்னடா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கியா, என்னடா இவ்வளோ படிச்சிருக்க, உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ படிக்க வச்சிருக்காங்க, உனக்கு வேலை கிடைக்கலையா, என்னடா ஊதாரியா இருக்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். எங்க நம்ம வேலைக்கு தேடி போகிறோம், ஆனால் நமக்கு வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காததுக்கு நாம் தான் காரணமா என்று பார்த்தால் கிடையாது. நாம் மட்டுமே காரணம் கிடையாது. அதற்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் இந்த சமூகத்துக்கு தேவையே இல்லை. நீ வேலைக்கு போகல, அதை தான் கேட்டுட்டே இருப்பாங்க. சரி, கிடைச்ச வேலையை நீ நல்லா செய்ய அப்படின்னு கேட்டா அதுலயும் 1008 குற்றம் சாட்ட சொல்லுவாங்க. ஏண்டா கிடைச்ச வேலையை இப்படிலாம் நல்லா செய்யாம இருக்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இதே மாதிரி அருணிமா சின்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய விதமான ஏற்றத்தாழ்வுகள். கடைசி அவங்க கீழே படுத்திருக்காங்க. அவங்க நடக்கணும்னா இன்னொரு நபருடைய துணை வேண்டும் என்கிற ஒரு நிலைமையில் அருணிமா சின்ஹா இருக்கிறார்கள். ஸோ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, ஸ்போர்ட்ஸ் மறந்துட வேண்டிதான், இப்படிலாம் ஒரு காலகட்டம் அருணிமா சின்ஹா வாழ்க்கையிலும் இருந்தது. அப்போ தான் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு ஆர்டிக்கல் பார்க்குறாங்க, யுவராஜ் சிங் அவர்கள் IPL 12 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார் என்கிற ஒரு செய்தி. ஆனால் அதுக்கு 1 வருடம் 2 வருடத்திற்கு முன்பாகத்தான் யுவராஜ் சிங் அவர்களுக்கு கேன்சர் இருந்தது. 2 வருடம் கடினமாக மருத்துவமனை, கீமோதெராப்பி இதெல்லாமே செஞ்சு கேன்சர்லேருந்து விடுபட்டு வந்து விட்டார் யுவராஜ் சிங். கேன்சர் உயிர்கொள் நோய், அதிலிருந்தே ஒரு நபர் வெளியில வந்துட்டார். யுவராஜ் சிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் வெளியில வந்துட்டார். வெளியில வந்து அவர் 12 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படி அவரால் முடிந்தது? வாழ்க்கையில் சின்ன சின்ன ரணம், வேதனை, கீமோதெராப்பி அப்படிலாம் சொல்லும் போது அந்த வேதனை எல்லாமே தாங்கி கொண்ட யுவராஜ் சிங்கால் சாதிக்க முடிந்தது என்றால், உயிர்கொள்ளும் நோய் என்று கேன்சரிலிருந்து விடுபட்ட ஒரு நபரால் சாதிக்க முடியும் என்றால் ஏன் என்னால் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அருணிமா சின்ஹா ஒரு நிமிஷம் திங்க் பண்றாங்க. திங்க் பண்ணது மட்டுமே கிடையாது, எல்லாருமே திங்க் பண்ணுவோம், நம்ம சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே திங்க் பண்ணுவோம். ஆனா அதை செயல்முறைப்படுத்துவோமா என்பதுதான் இங்கே கேள்வி. அருணிமா சின்ஹா செயல்முறைப்படுத்தினார்கள். இதுவரையிலும் அருணிமா சின்ஹா என்றால் இந்த இந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியும், அதுவும் கொஞ்சம் நபர்களுக்கு தான் தெரியும். இனி இந்த அருணிமா சின்ஹா என்றால் உலகத்திற்கு தெரிய வேண்டும். உலகத்தில் அருணிமா சின்ஹா என்கிற பெயரை எல்லோரும் உச்சரிக்க வேண்டும். ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு வலது கால் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வச்சிருக்காங்க, செயற்கை கால் வைத்திருக்கிறார்கள். இதை வைத்து சாதிக்க முடியும் என்று அருணிமா சின்ஹா நினைத்தார். மலை ஏறுவோமா, எவரெஸ்ட்லாம் ஏறலாமா, இந்த ஒரு கேள்வி அருணிமா சின்ஹா வாழ்க்கையில் வருகிறது.
ஸோ அருணிமா சின்ஹா உடனே ஒரு பெண்ணை அழைக்கிறார்கள். அந்த பெண் அப்படிங்கிறவங்க எவரெஸ்ட் சிகரெல்லாம் ஏறி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க. அந்த பெண்ணை அழைத்த உடனே ஓகே நான் உனக்கு ட்ரைனிங் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அருணிமா சின்ஹா அப்படி மலை ஏறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்காங்க. முதல் பெண், இந்த உலகின் முதல் பெண் எவரெஸ்ட் செயற்கைக்கால் வழியாக ஏறிய நபர் என்று அருணிமா சின்ஹா அழைக்கப்பட்டார். ஏறினாங்க. ஒரு சிகரம் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த சிகரங்கள் ஏறிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக நீங்கள் பார்க்க போனால் மவுண்ட் வின்சன் அப்படிங்கிற ஒரு சிகரம் அண்டார்டிகாவில் இருக்கு. முழுவதுமாக பனி நிறைந்த ஒரு சிகரம். அந்த சிகரத்தையும் ஏறி சாதிக்கிறார் அருணிமா சின்ஹா. இந்தியாவின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ அவார்டும் அருணிமா சின்ஹா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு பெண் என்னடா செய்திட போறா, கால்லாம் உடஞ்சிருச்சு, கால்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன அந்த உலகம் அருணிமா சின்ஹாவை பார்த்து கைத்தட்டி வரவேற்கிறது. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ அருணிமா சின்ஹாவை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உன்னால் முடியவே முடியாது என்று அருணிமா சின்ஹாவை பார்த்து சொன்ன உலகம் இப்போது அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு உன்னால முடியும், உன்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லுது. இதே தாங்க வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருப்போம். நமக்கு கால் இருக்குது, கை இருக்குது, நல்லா செவித்திறன் இருக்குது, நல்லா பார்வை திறன் இருக்குது. ஏன் நம்மளால் சாதிக்க முடியாது? சாதித்த நிறைய பேர் இருக்கார்களே, அவங்கள பார்த்து நம்ம ஏதாவது படித்து கொள்ளலாமா? அப்படி படித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? இதை செய்ய ஆரம்பித்தாலே நம்முடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றியாளனுடைய கதையாக, ஒரு வரலாறாக மாறும். இந்த உலகில் 2 மனிதர்கள் தான். ஒன்று வரலாறு படிக்கும் நபர்கள், இன்னொன்று வரலாறு படைக்கும் நபர்கள். நாம் வரலாறை படித்து படைக்கும் நபர்களாக மாறுவோம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ஒரு வார்த்தை சொன்னேன், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நிறைய பேருக்கு அருணிமா சின்ஹா யார் என்று இதுவரையிலும் தெரியாது. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்கள், அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், வீட்டை பார்க்கும் தாய் குலங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அப்பாமார்களாக இருக்கட்டும், அண்ணன்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே இந்த ஒரு கதை அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கதையாக இருக்க போகிறது. அவர்களுக்கும் நீங்கள் விரும்பினால் அனுப்பிவிடலாம்.